நிகழ்ச்சி முடிகிறதுக்காக வெளியில 25 பத்திரிகையாளர் காத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் வெளியே வரட்டும், கொத்தா ஏடிஎம்கே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி ஆபீஸ்லயே அவ்வளவு நேரம் உட்கார வைக்க முடியல. ஆனா இங்க வந்து அண்ணன் அவ்வளவு நேரம் செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. அதனாலதான் வந்து 10வது முறை வெற்றிக்காக காத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் எடுத்த முடிவை பின்வாங்க மாட்டேங்கிற ஒரு உறுதியில் இருக்கிறாரு. இப்ப பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் நிறைய பேர் கட்சியில சொல்லும் போது சரிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. பாஜக கீஜாக்க எல்லாம் அப்புறம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது அவர் பயன்படுத்தின வார்த்தை. சோ வந்து டிசம்பர் வரைக்கும் எல்லாருமே காத்திருக்க நினைக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த அலையன்ஸ் வந்து மாறும். ரூபாய் சிம்பிளுக்கு பதிலாக ரூ என்று போட்டு விட்டார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னேன், நெரேட்டிவ் செட் பண்றதுல எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன்னா இன்னொரு கட்சியே கிடையாது. ரூபாய் நோட்ல குறைந்தபட்சம் 6 இடத்துல அந்த சிம்பிள் இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு ரூபாய் நோட்டெல்லாம் அப்படி விசில் அடிச்சிட்டீங்கன்னா இந்த ரூ சிம்பிள் போட்டக்கூடிய அந்த ஆர் சிம்பிள் போட்டு இந்த ரூபாய் நான் தொட மாட்டேன்னு தலையை சுத்திக்கு போட்டீன்னு நாங்களாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா வாழ்வோம். இப்போதைக்கு 2026 தேர்தல் என்ன நடக்குங்கிற முதல் காய் நகர்த்த வேண்டிய இடம் வந்து திரு விஜய் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் ஜனவரில ஒரு நல்ல வேவ் தெரியுது, வைப்ரேஷன் தெரியுது, ஒரு வாய்ப்பு தெரியுது அப்படின்னா அவர் தனித்து போட்டியிட தொடர்வார். ஏன்னா அவருடைய ஆக்சுவல் கணக்கு 2031 தான். ஆனா சரியா இல்லை அப்படின்னா கூட்டணிக்காக கட்டாயமா மாறுவார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு அதிமுக காத்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சம்மதிப்பார், அன்னைக்கு நம்மளோட வருவார் அப்படின்னு. விஜய் அவர்களோடு தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை. பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் சரியா 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 10 மணிக்கு கடை முடிடுவாங்க. சிரிச்சாங்களே, அவர் தெரிஞ்சு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். என்னுடைய தாயார் ஆண்டாளுடைய பரிபூர்ண கிருபை. அதற்கு தொடர்ந்து அந்த கிருபையை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை ஏடிஎம்கே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி ஆபீஸ்லயே அவ்வளவு நேரம் உட்கார வைக்க முடியல. ஆனா இங்க வந்து அண்ணன் அவ்வளவு நேரம் அவ்வளவு பெருந்தன்மை காட்டினாங்க. அண்ணன் சீமான் கேட்கவே வேண்டாம். பிஜேபி தலைவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பல இடங்கள்ல கோட்டைகள்லயே ஓட்டை போட்டவர் அண்ணன். அது வந்து பெரியார் பற்றிய விஷயத்துல அவர் தேன் கூட்டுல கை வைக்கிறோம்னு தெரிஞ்சு வச்சார். ஆமா அப்படிதான் வச்சார். அந்த துணிச்சல் அபரிமிதமானது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்ன என் பாரதியை எவனடா பார்ப்பான் என்று சொன்னது என்று கேட்டதை மறக்கவே முடியாது. அந்த குரல் கொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இல்லாம இருந்தது. பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு ஜினோசைடுக்கான இடத்துல போய் அந்த கூட்டம் இருந்தபோது திரு சீமான் அவர்கள் கொடுத்த ஆழமான குரல், அது வந்து ரொம்ப வலுவான குரல், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிச்சு. அதை வந்து மறுக்கவே முடியாது. எங்க ஆண்டாளம்மாவை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதை தவிர வேற கதி கிடையாது. இன்சிடென்டலா முதல் முறையாக லேடி ஆண்டாள் பள்ளிக்கூடத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிர்வாகத்துக்கு நன்றி. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கடைசி பால் வரைக்கும் த்ரில்லிங் இருக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சுட்டு போலீஸ் பெர்மிஷன் கொடுத்த காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு பெருமளவில் உதவி செய்த ஸ்பான்சர்களுக்கு எங்களுடைய நன்றி. எப்போதும் எங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு விளம்பரதாரர் வந்து சொன்னதை வாழ்நாள் மறக்க முடியாது. நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, தனியா நின்றுட்டு இருக்கிற, இது நான் கொடுக்கிற தொகை, நீ விளம்பரம் போடியோ வேற ஏதாவது அப்படி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர்கள் போன்ற பெருமக்களை நான் நன்றியோடு நினைச்சு பாக்குறேன். இன்னமும் அவங்களா மாதிரி பெரிய மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நிகழ்ச்சி துவக்கத்துல ரொம்ப அற்புதமா இந்த வள்ளி கும்மி கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய சமூக புரட்சியாக மாற்றமாக அதை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. நம்ம 6 ஆண்டுகள்லயுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மண்ணின் மனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி ஒரு அற்புதமான வள்ளி கும்மி நடத்திய அந்த பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்ம எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் திரு அர்ஜுன் சம்பத் போல
ஐயா ஜி.கே. வாசன் போல நிறைய பெருமக்கள் வந்து நமக்கு வந்து முதல்ல இருந்து துணைட்டு இருக்காங்க. அண்ட் திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப சரியா குறிப்பிட்டது போல இந்த சர்ச்சையெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தோம். வந்து காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா அது ரேட்டிங் ஏறிக்கிட்டே போகுது, ஏறிக்கிட்டே போகுது, ஏறிக்கிட்டே போகுது. நிகழ்ச்சி முடியறதுக்காக வெளியில 25 பத்திரிகையாளர் காத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் வெளியே வரட்டும், அப்படியே கொத்தா காத்துட்டு இருக்கிறாங்க. திரு சீமான் தான் பயங்கரமா பேசக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை சிறப்பு இருந்தா அழைச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லும்போது சொன்னாங்க. அவரு பேச்சுல ஒண்ணு அவ்வளவு விசேஷமா வந்து பயங்கரமா ஒரு அட்ராக்டிவான பேச மாட்டாரு அப்படின்னு. நான் சொன்னேன் நிறைய பேர் அப்படித்தான் இன்னைய நிலைமையில அவர் பேசிடக்கூடாதுன்னு தான் காத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரிதான் இருக்குதுங்க. அதுலயுமே அண்ணன் வந்து ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு நாடு யாரால் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீங்க எப்படி எல்லாம் கை தட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே இந்திரா காந்தி எப்படி செஞ்சாங்கன்னு சேர்த்து சொல்றேன். அவர் மட்டுமல்ல எங்க அண்ணன் சீமானுமே கூட பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொன்னதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா முன்னாடியே சொல்லியிருக்காருன்னு சொன்னார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாடு எப்படி சுத்தமாகும், நீ சுத்தம் பண்ணப்பதான் நாடு சுத்தமாகும்னு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச் பாரத் பத்தி சொன்னதா சொல்றாரு. ஏதோ நம்மளால புரிஞ்சது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம வந்து அதே போல என்னுடைய அற்புதமான டீம் வந்து ரொம்ப இரவு பகல் பாராம உண்மையிலே உழைச்சாங்க. அது வந்து அவர்கள்லாம் வந்து திரையில தெரியாத தம்பிகள். நம்மகிட்ட கூடவே படிச்சவங்க, இருந்தவங்க, இருக்கிறவங்க. அது வந்து ரொம்ப ஒரு தியாகம் போல அத வந்து ஒரு பணி போல, ஒரு வேலை போல செய்யாம, அத நம்ம செய்ய வேண்டிய ஒரு சேவை போல செஞ்சாங்க. அது வந்து இரவு பகல் பாழாம நிறைய ஏச்சுக்களுக்கும், பேச்சுக்களுக்கும் ஆளாகி இத வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா, அடிப்படையா, ஆணி வேரா இருக்கக்கூடிய நீங்கள். ஒரு நாளும் மறக்க முடியாது. அதற்கு எப்போதுமே நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வருவதாக இருந்தது. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருடைய மாமனார் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களுடைய தகப்பனார் மார்கழி மாசம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்கள சிறப்பு விருந்தினர் அவங்கள வச்சு கச்சேரி பண்ணோம். அப்போ வந்து அப்ப சொன்னாரு, நான் மார்கழி மாசம் டிசம்பர்ல இந்த மாதிரி வந்து ஆண்டாள் சன்னதி வாசல்ல உங்கள்கிட்ட சொல்றேன், குழந்தைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் வெகுளி வெள்ளந்தி உங்களுக்கு தெரியும், எதுவும் மனசுல வச்சுட்டு பேச மாட்டேன். அது வந்து மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து மாப்பிள்ளை யாரா அப்படின்னாரு. மாமனார்ட்ட தானே கேட்க முடியும், மாப்பிள்ளை யாரு? உடனே அவர் வந்து சிவஸ்ரீட்ட கேட்டார், மாப்பிள்ளை யாருன்னு கேட்கிறார் அப்படின்னு. உடனே அவங்க மாப்பிள்ளை யாரா அப்படின்னாங்க. நான் உடனே அப்ப அவர் தானா அப்படின்னு. இது நடந்தது டிசம்பர்ல, கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அப்ப உலகத்துக்கு தெரியாது. ஆண்டாள் அம்மா முன்னாடி நம்மகிட்ட சொல்லிட்டாரு. நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட தகவலை செய்தி ஆக்குற பழக்கம் ரங்கராஜ் பாண்டியிட்ட கிடையாது. அதை நம்ம வந்து அதை செய்தி ஆக்கலாம். அதற்கு பிறகு ரொம்ப பிறகு மற்ற ஒரு ஊடகம் வந்து ஒண்ணு போட்டுருச்சு அந்த செய்தியை. அது வந்து கர்நாடக ஊடகம் நினைக்கிறேன். அந்த ஒரு செய்தி போட்டுச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி, சார் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எவ்வளவு அமைதியா இருக்க போறீங்க, கல்யாண செய்தியாவது போடுங்க சார் அப்படின்ற அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டோம் அந்த செய்தியை. கர்நாடகாவுக்கு போயிருந்தேன் அந்த திருமணத்துக்கு. எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய கூட்டம். சாயந்தரம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சொன்னார் ஒருத்தர், என்ன கூட்டம் சார், என்ன கூட்டம் சார், பிரயாக்ராஜ் கும்பமேளா பரவாயில்லன்னு இப்படியே சொன்னார் ஒருத்தர். சரியான கூட்டம், ஒரு வினாடியில 4 பேர் சல்லு 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 விட்டு போயிட்டு அவ்வளவு போனாங்க. அங்க வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப கூட இருந்து உறுதுணையா இருந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தார். ஒரு 3 நாள் முன்னாடி அவர் என்கிட்ட வந்து தொலைபேசியில திரு தேஜஸ்வி சூர்யா பேசி வர முடியாத நிலைமையை சொன்னார். நீங்க எப்ப அழைச்சாலும் வந்து நான் கட்டாயமா வருவேன். நீங்க ஏப்ரல்ல இருந்து தேதி வச்சுக்கோங்க. நீங்க எனி டைம் நீங்க வரது. ஏன்னா அவரு கல்யாணத்துல நான் சந்திச்ச அன்னைக்கு 9ஆம் தேதி சந்திச்ச அன்னைக்கு வி வில் மீட் ஆன் 15ன்னு சொன்னார். அன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருந்தார். ஏன்னா அதற்கு பிறகுதான் கல்யாண தேதி பிக்ஸ் ஆச்சு. அதற்கு பிறகு பார்லிமெண்ட் நடக்க ஆரம்பிச்சு. ரொம்ப சிக்கல் இருந்தாலும் ஹி வாஸ் வெரி ஃபர்ம் வந்துடணும் அப்படின்னு. பட் கடைசி நேரத்துல வர முடியாம இருந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இங்க கலந்துக்க போறாருன்னொன்னே ஊர்ல போஸ்டர் எல்லாம் அடிச்சு விட்டாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் சாணக்கியா விழாவுக்கு போக கூடாது. நான் அவ்வளவு ஒருத்தர நாங்க படிக்கிறோம். சாணக்கிய விழாவுக்கு போக கூடாது ஊரு பூரா போஸ்டர் சொல்லிட்டு அதுல 2 ஊடகம் கோபி மக்கள் தெரிவித்தனர் அப்படின்னு திமுக எம்பிகளை சொன்னா தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரி. அது மாதிரி ஒருத்தர் ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காரு. இவர் வந்து பின்னாடி வந்து கோபி மக்கள் அண்ணன் சொன்னார்ல மற்றும் பலர் அப்படின்னு. அது மாதிரி கோபி மக்கள் ஒரு போஸ்ட் போட்டுட்டாங்க. இப்படிதான் திரு சீமான் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்ட ஐயா நல்லகண்ணு அவர்கள் பற்றியும் நடந்துச்சு.
நம்முடைய முதலாம் ஆண்டிலேயே அண்ணன் சொல்றார் இல்லையா, அவரை வந்து தமிழகம் போற்றவில்லைன்னா சாணக்கியாவுடைய முதலாம் ஆண்டு சிறப்பு விருந்தினர் திரு நல்லகண்ணு அவர்கள். முதல் ஆண்டே நம்ம வந்து அதை பண்ணோம். அவர்களுடைய தேதி கேட்காம நான் அறிவிக்க முடியாது இல்லையா, அவருடைய சம்மதம் கேட்காம அறிவிக்க முடியாது இல்லையா, நான் நல்லகண்ணு அவர்களுடைய பேரை நான் வந்து அவர் கேட்காம அனுமதிக்க முடியாது இல்லையா. அவர் சம்மதித்தார். அவர் சரி என்று சொன்னார். நம்ம ஊர் தம்பி நல்லா பண்ணுது, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிறகு அவருடைய புகைப்படம் வெளியான பிறகு நலம் விரும்பிகள் நம்ம மற்றும் பலர் 4 பேர் போய் ஐயா போயிடாதீங்க 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 அப்படின்னாங்க. நமக்கு ஒண்ணுல அவர் என்ன கருத்து நம்ம மேல வச்சிருந்தாலும் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை நமக்கு ஒரு நாளும் மாறாது. திரு நல்லகன் வந்து அவர்கள் சொன்னது போல அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. அதுல வந்து மாற்று கருத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எளிமைக்கான உதாரணமா அவர் இன்னமும் இருந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விஷயங்களை போய் சொன்னாங்க. அது வந்து எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேங்கிறத எத்தனை தடவை சொன்னாங்கன்னு பாத்துருக்கீங்க. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறார். அவ்வளவு பெரிய விஷயங்கள்ல அதையும் தாண்டி நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக நிக்கிறாரு. ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அதை வந்து திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து பின்னாடியும் முன்னாடியும் நின்று அவங்க வந்து எல்லோரையும் வந்து அரவணைச்சு அதை வந்து கொண்டு போய் செய்யணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. அதனாலதான் வந்து 10வது முறை வெற்றிக்காக காத்திருக்கிறார். அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, நிதானம் தான் கை கொடுக்கும் அப்படின்னு. அது வந்து காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாலும் சரி, ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடியவர். அது வந்து ரெண்டுமே குழப்பமே இல்லாத ஒரு தெளிவு படைத்தவர். நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான விஷயத்தெல்லாம் உடனே செஞ்சிட மாட்டார். நீங்க உடனே ரைட்டு அண்ணன் வந்து பார்த்தாரு, நம்ம வந்து கோட் வேர்டு அக்செப்டட் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அங்க அவ்வளவு சுலபமா நடக்காது. அண்ணன் ரொம்ப நிதானமா இருக்கும். அது வந்து வைரம் பாஞ்ச கட்டம். அவ்வளவு சாமானியமா நீங்க வந்து அதுல அடிச்சிட முடியாது. அப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து எப்படி முடியுங்கிறது காலத்தின் கையில இருக்குது. இருமொழி கொள்கையில் அதிமுக ரொம்ப உறுதியா இருக்குது. அதற்கு பதில் வந்து அண்ணன் சொன்னதுலதான் இருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 6 மொழி பேசினார் என்பதை அண்ணனே குறிப்பிட்டார். அண்ணன் சீமான் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்ட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, அண்ணன் சொல்ற மாதிரி தான். என்னங்க எங்க போனாலும் நீங்க வந்து நரேந்திர மோடி பத்தி பேட்டி கேட்டாலும் சீமானை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. நீங்க வந்து புதினை பத்தி சொன்னாலும் சீமானை பத்தி வார்த்தை என்னங்க எங்க போனாலும் சொல்லிருக்கீங்க. அண்ணேங்க அப்படின்னா அண்ணன் தானே சொல்லணும் அப்படின்னு. அண்ணன் ஒரே போடு போட்டார், நம்ம ரேட்டையும் ஏத்திட்டார். அதற்கு எதற்கு 300 கோடி தான் கூப்பிட்டு அங்கேயும் ஒருத்தர் கூட்டு வந்தோம். என் தம்பி லிங்கராஜ் பாண்டே இருக்கான் அப்படின்னு. ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்ல 3 கோடி ரூபாய் கொடுத்தா நான் வந்து எப்படி 300 கோடி ரூபாய் வேண்டாம் 2 டிரைவரை கொடுத்து 3 கோடி ரூபாய் எப்படி கூகுளின்னு பாருங்க அப்படின்னு. அது அன்பில் அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னது. பல கருத்துக்கள்ல அவர் சொன்னது போல எனக்கு வந்து நிறைய முரண்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். தம்பிகள்லாம் வந்து அண்ணனை பேட்டி எடுக்கும்போது கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்விக்ஷன்ல இருக்கக்கூடியவர். எவ்வளவு தூரம் உங்களை வந்து கைதட்ட வச்சாரு, எவ்வளவு தூரம் உங்களை வந்து உணர்ச்சி வசப்பட வச்சாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து 100 விழுக்காடு மாற்று கருத்து கொண்டவரை கூட அப்படியே தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி அவர்கிட்ட உண்டு. பேச்சாலேயே ஆட்சிக்கு வந்தவர்கள் மத்தியில பேச்சாலேயே வீச்ச கொண்டு அவர்கள் அதை கொண்டு அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமை அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு எதுவும் சொல்றக்கூடிய இடத்துல நான் இல்ல. துரோகிகள் எதிரிகள் அப்படிங்கிறது வந்து படைக்கு சரியா இருக்கும். அரசியலுக்கு துரோகிகளையும் சேர்த்தே இருக்க வேண்டியிருக்கும். துரோகிகள் கூட சேர்ந்தே வாழ வேண்டியிருக்கும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாத தலைவர்களே கிடையாது. அவர்களை எல்லாரும் கூடவே சேர்த்து வச்சே பயணிச்சார் ஜெயலலிதா அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கலைஞர் அவர்களை பற்றி பேராசிரியர் பெருமக்கள் உட்பட பலர் வந்து கடுமையான விமர்சனங்களை சொன்னார். அத்தனை பேருமே அரவணைத்து பயணித்தார் அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு வெற்றி அப்படிங்கிறது போது கூட்டணி பத்திலாம் நான் சொல்ல, எனக்கு அது வந்து தேவையில்லாத வேலை. அண்ணன் பலமுறை சொன்ன போல 5 பேரை எம்எல்ஏ ஆக்கிறக்கா நான் வரல, 234 பேரை எம்எல்ஏ ஆக்கிறக்கா வந்திருக்கேன் அப்படின்னா அது மொத்தமா கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அது வரைக்கும் நம்ம போராடும் எவ்வளவு நாள் பாத்துரும் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்திருக்காரு. ஆனா புலித்தலைவர் பிரபாகரன் அவர்கள் நடத்தியது வந்து படை. திரு சீமான் நடத்தி கொண்டிருப்பது கட்சி. அதே பார்வையில் இதுல பார்த்தா இன்னும் போக வேண்டிய தூரம் தள்ளி போகுமோ அப்படிங்கிற கவலை.
ஓ எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துச்சு. அவர்களுக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும், அவர்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கொண்டு போய் அவர்கள் அரவணைச்சு வந்து கொண்டு போகணும். அவருடைய முயற்சி, அவருடைய வீச்சு வந்து சாதாரணமானதல்ல. அது வந்து இந்திய தேசியம் பேசுவதற்கு ஆள் இருக்கிறது, திராவிடம் பேசுவதற்கு ஆள் இருக்கு, இந்த நாட்டுல தமிழ் தேசியம் பேசுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னா இவருடைய நண்பர்கள்ல பலர் வந்து திரு சீமானுக்கு வாக்களித்தவர். நான் கேட்டிருக்கேன், என்னடா அவருக்கு போய் வாக்களிச்சுட்டு ஜெயிப்பாருடா அப்படின்னு. யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுறாரா, அவர் போட்டு பாப்பா தோக்கொண்டு ஜெயிக்கணும் போட்டுறோம்டா. இந்த அளவுக்கு வந்து உள்ள போய் ஊடல் நிக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்றது போல இந்த கூட்டத்துல 1200 பேர் இருக்கிறீங்க, இந்த கூட்டத்துல 1200 பேர் இருக்கிறீங்க. இந்த 1000 கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி 10,000 பேர் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி 1,00,000 பேர் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி 10,00,000 பேர் பாருங்க. அப்படி 35 லட்சம் பேர் அவருக்காக வாக்களித்தார் என்பதை மறந்துவிடார்கள். அப்ப எத்தனை பேர் வாக்களித்தாங்க? அது 8% அல்ல. தனியாக ஒரு ஆளாக நின்று தொண்ட தண்ணி வத்த கத்தி 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 வாங்கின ஓட்டு. 10 பைசா கொடுக்க மாட்டார், அவர்கிட்டயே கிடையாது. வீடு மாத்துறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார்னு எனக்கு தெரியும். ஒரு வீடு மாத்துறதுக்கு, அதெல்லாம் அரசியல்வாதிகள் மாதிரி வந்து பெரிய சிரமம் கிடையாது. அது அவரை மாதிரி அரசியல்வாதிகள் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வீடு கொடுத்தா எனக்கு சிரமங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு படாத பாடு. ஆனால் இருந்தா விட்டவே மாட்டாது, என்னன்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணாச்சி பழமே இப்படி இருக்கு, பின்னாடி பலாப்பழம் வேற வருதுன்னு சொல்லியிருக்காரு. அது 2026 டிசம்பர்ல என்ன ஆகுங்கிறது தெரியும். திராவிட முன்னேற்ற கழக மேடையில ரங்கராஜ் பாண்டேவா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதமா வந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லா இடத்துலயும் என்னை ஆதரிப்பார்னு சொல்ல முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல வந்து என்னோட முரண்பட்டிருப்பார், அதுல வந்து குழப்பம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் எங்களுடைய ஆண்டு விழா என்று சொன்ன உடனே வருகிறேன் என்று பெருமதிப்போடு பாராட்டினார்கள். அது அவர்களுடைய நாகரிகம், அவருடைய பெருந்தன்மை. இதுதான் நாம் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம். அது போல தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் வேணும்னா முதல் ஆளா வந்து வாழ்த்துறேன், எனக்கு எந்த தயக்கம் கிடையாது. திரு சீமான் வாழ்த்துவார், திரு செங்கோட்டையன் வாழ்த்துவார், எனக்கு அதை சொல்லுறது கிடையாது. பிறந்த நாள் வாழ்த்து அதுல சொல்றேன், நல்லதுல முன்னாடி நிக்கணும், அதுல என்ன குழப்பம்? அதையும் அரசியலாக்கி பாக்குறதுக்கான முயற்சி. அதுல பெரிய ஆச்சரியம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்களை பிஜேபி ஐடி விங் வந்து ஏதாவது பண்ண போதா? நான் அங்க போனதுல பிஜேபி காரங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னப்பா இது கணக்கு புரியலையே, பாண்டே இந்த பக்கம் போறாருன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்க. டிஎம்கே காரங்க தவிச்சுட்டாங்க, என்னப்பா நீங்க வச்சாங்க. அண்ணன் மா சுப்பிரமணியம் ஒரு அவ்வளவு ஆச்சரியமான திமுக. அப்ப அவர்கள் சுத்தி சுத்தி நாகரிகம் பேசி என்ன முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி. ஊடகங்கள் பத்தி அண்ணன் சீமா நிறைய சொல்லிட்டாரு, நான் சொல்ல விரும்பல. உள்ள இருந்தே எது ஒரு ஒரு பெரிய மக்களுக்கான விஷயமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு காலத்துல ஊடகங்கள் சொல்லும், மக்கள் அதை நம்புவார்கள். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா இல்லையான்னு சொல்ற இடத்துக்கு ஊடகங்கள் போயிடுச்சு. இது ஃபேக் நியூஸ், இது உண்மையான நியூஸ், இது ஆனந்தது ஒரு வெரிபிகேஷன் மெத்தட்ல அங்க போயிட்டாங்க. அவர்கள் செய்திகளை முதலில் சொல்வதில்லை. ஏனென்றால் மக்களுடைய கருத்தை அவர்கள் பிரதிபலிப்பதில்லை. மக்கள் அப்படியே தனியா துணை விட்டு போயிட்டாங்க. முன்னாடி வந்து எங்களுக்கு ஒரு அடிக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து பேப்பர் படிச்சாலும் டிவி. இன்னைக்கு அவங்களுக்கு 1000 வாய்ப்புகள் வந்து விட்டாங்க. அப்ப அவ வந்து எவ்வளவுதான் தள்ளி போயிட்டாங்க. இந்த ஊடகங்கள் உணவும் இவர்களுடைய நன்மைக்கா, வேற யாருக்காக கட்சிக்கான அவருடைய நன்மைக்கா வெறுமனே போட்டுதான் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தெளிவு வந்துருச்சு. கொஞ்சம் சின்னதா நீங்க புரிஞ்சுக்கணும், அரசியல் கட்சிகளும் அதற்கு சார்பா இருக்கக்கூடிய ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமே வாங்கினால் இந்தியாவின் நம்பர் 1 பத்திரிகை முரசொலிதான். புரியுதா? திராவிட கழகத்தினர் மட்டுமே, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமே வாங்கினார், திமுகவினர் மட்டுமே வாங்கினார் முரசொலி நம்பர் 1 பத்திரிகை. வாங்கி இருக்கிறாங்களா? நம்பர் 1 இருக்குது. அப்ப எல்லாரும் அதேதான் அதிமுக, அதேதான் மத்த கட்சி சொல்ல எல்லா கட்சிகளும். அப்ப மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த கட்சியினருக்கு தெரிகிறது. கட்சி பத்தி தெரிஞ்சுன்னு அங்க வா, உண்மையை தெரிஞ்சுக்கிற செய்தி தெரிஞ்சுன்னு வேற எங்கேயாவது. அப்ப அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து மக்கள் தங்களை விட்டு போயிருவாங்க. அவர்களுக்கு வந்து அண்ணன் சீமானை போல சாமானிய மனிதர்களுக்கு பேச தெரியாது. ஆனால் அண்ணன் சீமானுடைய அதே எண்ணத்தை சாமானிய மக்கள் பிரதிபலிப்பார்கள். அவர்களுக்கு அது என்ன செய்யணும்னு தெரியும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம. அப்ப ஊடகங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இதை வந்து மறந்துடக்கூடாது. ரூபாய் சிம்பலுக்கு பதிலாக ரூ என்று போட்டு விட்டார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நெரேட்டிவ் செட் பண்றதுல எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன்னா இன்னொரு கட்சியே கிடையாது. அதை செய்யலாமா செய்யலாம் எல்லாரும் அந்த பக்கம் போய் நிற்பாங்க, அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ரூ அப்படின்னு போட்டு விட்டாங்க. என்ன கணக்குன்னா அதுல வந்து இல்லாது இந்திய தேசியத்துக்கான தமிழ்ல இருக்குது.
முதல் விஷயம் ரூ அப்படிங்கிறது தமிழ் இல்ல. ரகரம், தகரம், லகரம் இந்த 3 எழுத்துல தமிழ் சொல் ஆரம்பிக்காது. ஒரு சொல் ர, ட, ல இந்த 3 எழுத்துல ஆரம்பிச்சா அது தமிழ் சொல் அல்ல. அப்படியே முடிச்சிருங்க. ரன, ரா, ரா, ரி, ரி, ரு, ரு, டா, டா, டு, டி, டு, லா, லா, லா எல்லாமே. அப்ப ரகரத்துல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ரூபாய்ங்கிறது தமிழ் சொல்லி அல்ல. அது வந்து ரூன்னு போட்டாலும் அதேதான் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு வந்து பிரச்சனை ரூபா நோட்ல குறைந்தபட்சம் 6 இடத்துல அந்த சிம்பிள் இருக்கு. தயவு செய்து உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரூபா நோட்டெல்லாம் அப்படி விசில் அடிச்சிட்டீங்கன்னா இந்த ரூ சிம்பிள் போட்டக்கூடிய அந்த ஆர் சிம்பிள் போட்டு இந்த ரூபாய் நான் தொட மாட்டேன்னு தலையை சுத்திக்கு போட்டீங்கன்னா நாங்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா வாழ்வோம். அந்த ரூபா நோட்ல ஹிந்தி வேற இருக்கு, ஹிந்தி திணிப்பு. அதனால அதையும் செஞ்சிடலாம். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதை யாரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் ஒரு அணி ரொம்ப வலுவா இருக்குது, மறுபக்கம் 4 முனை போட்டி இருக்குது. அப்ப 5 முனையா மொத்தமா வந்து நிக்கும் போது யாருக்கு அந்த நல்வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுகிறது. இப்போதைக்கு 2026 தேர்தல் என்ன நடக்குங்கிற முதல் காய் நகர்த்த வேண்டிய இடம் வந்து திரு விஜய் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் காய் வந்து அவர் நகர்த்துறதுக்கு பிறகு சடசடன்னு நிறைய காய்கள் அங்க நகரும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2026ல அவர் தனித்து போட்டியிடணுங்கிற சிந்தனையில தான் இப்ப இருக்கிறார். இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கிறார். மே மாசம் 2nd 3rd வீக்ல அவருடைய பட பிடிப்பு முடியுது. அதற்கு பிறகு அவர் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கும் போது அவர் எப்படி இருக்கு கிரவுண்டுன்னு பார்க்க விரும்புறார். அதுக்காக தான் திரு பிரசாந்த் கிஷோர் அங்க வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார். டிசம்பர் ஜனவரில ஒரு நல்ல வேவ் தெரியுது, வைப்ரேஷன் தெரியுது, ஒரு வாய்ப்பு தெரியுது அப்படின்னா அவர் தனித்து போட்டியிட தொடருவார். ஏன்னா அவருடைய ஆக்சுவல் கணக்கு 2031 தான். ஆனா சரியா இல்லை அப்படின்னா கூட்டணிக்காக கட்டாயமா மாறுவார். ஏன்னா அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருந்து வந்தவர். அவரால் வந்து ஒரு 5% 6% வாங்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 6% இருந்து 10% வரைக்கும் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா வந்து அவர் அதை ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியாது. அதனால கூட்டணிக்கான வாய்ப்பு வரலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு அதிமுக காத்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சம்மதிப்பார், அன்னைக்கு நம்மளோட வருவார் அப்படின்னு. விஜய் அவர்களோடு தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை. பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு நன்மை. இதுல ஏதோ சுயநலம் இருக்குதுன்னு ஏதோ பொடி வச்சு பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. அண்ணனுக்கு அடுத்த சங்கடத்தை கொடுத்துறாதீங்க. அப்படிலாம் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் எடுத்த முடிவை பின்வாங்க மாட்டேங்கிற ஒரு உறுதியில் இருக்கிறாரு. பட் இப்ப பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் நிறைய பேர் கட்சியில சொல்லும் போது சரிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால வந்து மாட்டேன்னு சொல்லாம பாஜக கீஜாக்க எல்லாம் அப்புறம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது அவர் பயன்படுத்தின வார்த்தை. ரைட். சோ வந்து டிசம்பர் வரைக்கும் எல்லாருமே காத்திருக்க நினைக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த அலையன்ஸ் வந்து மாறும். அதிமுகவுடைய 2வது வாய்ப்பா அண்ணன் சீமான் இருக்காரு, சொல்ல மாட்டாரு. அது எப்படியாவது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்காங்க, பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ரொம்ப பெரிய முயற்சி நடந்துச்சு. அதெல்லாம் நீங்க அந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேங்க, என் வழி தனி வழிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த முறையும் கடுமையான முயற்சி இருக்கும். எல்லா பக்கமும் அவரை வந்து ஒரு வலை வீசி பிடிச்சா வராதுன்னு சொல்லிட்டு தூண்டில இருந்து வலையில இருந்து எல்லாத்தையுமே போட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சியும் இருக்குது. அது என்ன ஆகுங்கிற பாப்போம். அண்ணன் என்ன பண்ண போறாருங்கிறதையும் சேர்த்தே கவனிக்க காத்திருக்கிறோம். யாருக்கு எது நல்லதுங்கிறத தாண்டி திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், மற்ற கட்சிகள் நாம் தமிழர் போல பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதற்காக நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எது நல்லது என்று அவர்களுக்கு தெரியும். நாட்டுக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தெரியும். என்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எது நாட்டுக்கு நல்லது என்பதற்காக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக துணை நிற்பதற்காக நீங்கள் என்றைக்கு களமாடுகிறீர்களோ, நீங்க எல்லாம் யாரும் போய் புரட்சி செஞ்சு ரோட்ல போஸ்டர் ஒட்டி எல்லாம் போய் பண்ண வேண்டியது. உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேர்கிட்ட
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 4 பேர்ட்ட மக்கள்ட்ட போய் சொல்லி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. அத ஏன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, மக்கள கன்வின்ஸ் பண்ற அட்லீஸ்ட் அந்த வேலையாவது வைக்கணும். நாள் பூரா வீட்ல உட்கார்ந்துட்டு, அவன் சரியில்ல, இவன் சரியில்லன்னு சொல்லிட்டே இல்லாம, எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ, அவர்களுக்காக நீங்கள் சின்ன முனைப்படுத்தீங்கன்னா தான், நீங்கள் விரும்புகிற மாற்றம் வரும். நான் எப்போதுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வன் அல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்வன். அதனால தான் என்னுடைய கருத்து கணிப்புகள் வந்து அநேகமா சரியா இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. சோ இந்த முறையும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். 2026 மார்ச் 7ஆம் ஆண்டு விழாவில். நன்றி.